2025ல இருந்தே பார்த்தீங்கன்னா அமெரிக்கா இந்தியா மேலேயும் சரி சீனா மேலேயும் சரி ரொம்ப அதிகமான டேக்ஸ் போட்டுட்டே இருந்தாங்க. அதுக்கான ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில வாங்குறது. ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தாலேயே ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ற நாடுகள் எல்லாத்து மேலேயும் அதிகமான டேக்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட 50% டேக்ஸ் போட்டுருக்காங்க. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இந்தியா என்ன பண்ணிருச்சு அப்படின்னா எனிமையா இருந்த சீனா கூட போயிட்டு நம்ம கை கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அமெரிக்கா என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மறுபடியும் இந்தியா கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும் அப்படின்ட்டு அது நிறைய ஆக்ஷன் எடுத்தாங்க. இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்க அந்த வர்த்தக போற ஸ்டாப் பண்றதுக்கு, அதை ஃபிக்ஸ் பண்றதுக்கு நிறைய ஆக்ஷன் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்து அப்படி ஆக்ஷன்லாம் எடுத்து இப்போ ட்ரம்ப் இன்னைக்கு என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா இன்னொரு டேக்ஸ் போட்டுட்டு இருக்காரு. அது என்ன டேக்ஸ் அப்படிங்கிறத இந்த வீடியோல கிளியரா பார்ப்போம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ருத்ரன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கான் அழுத்தி விட்டுருங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ இன்ஸ்டன்டா ஒரு நோட்டிபிகேஷன் வரும். இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஹலோ மை டியர் ருத்ரன் ஸ்குவாட். ட்ரம்ப் பாத்தீங்க அப்படின்னா காலையில ஒரு மாதிரி பேசுறாரு, சாயந்தரம் ஒரு மாதிரி பேசுறாரு. ஒருவேளை 2 டைம்ல அவருக்கு பயங்கரமா மூட் சிங்ஸ் ஆகுது போல. காலையில இந்தியா தான் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. ஈவினிங் ஆனா இந்தியாவை பேச முடிக்கணும், எப்படியாச்சும் நம்ம கண்ட்ரோல்ல கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கோசரம் வேலையை பாக்குறாரு. இப்ப அந்த மாதிரி என்ன பண்ணி வச்சிருக்காருன்னு பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருந்து அமெரிக்காவுக்கு வரக்கூடிய மெடிசன்ஸ் மேல எல்லாம் பாத்தீங்கன்னா 100% டேக்ஸ் போட்டு வச்சிருக்காரு. எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா இதுல இந்தியா தான் அதிகமா பாதிக்கப்படும். அது எப்படின்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் எதனால நமக்கு அமெரிக்காவுக்கும் நமக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஸ்டார்ட் ஆனிச்சு அப்படின்னு பாத்துருவோம். 2025ல ஜனவரி மாசம் ட்ரம்ப் ஆட்சிக்கு வராரு. அப்படி வந்த உடனே அவர் எடுக்கிற முதல் ஆக்ஷன் என்ன பாத்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்தணும். அப்படி ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்தணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ற அந்த நாடுகள்லாம் நம்ம கண்ட்ரோல்ல கொண்டு வரணும், நம்ம சொல்றதை கேட்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவு பண்றாரு. ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்றது யாரு? இந்தியாவும் சீனாவும் தான் ரஷ்யாவுக்கு பயங்கரமான சப்போர்ட். அந்த ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்தணும் அப்படிங்கறதுனால என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு சப்போர்ட் பண்ற நாடுகளுக்குலாம் சொல்றாரு, நீங்க எங்களுக்கு இந்தியாகிட்டையும் சரி சீனாட்டையும் சரி நீங்க ரஷ்யாட்டு இருந்து ஆயில வாங்காதீங்க, அப்புறமேட்டு வெப்பன்ஸ் வாங்காதீங்க, இந்த மாதிரிலாம் சொல்றாரு. இந்தியாலாம் அது சுத்தமா கேட்கவே இல்லை. அதுல கடுப்பான ட்ரம்ப் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் சொல்றதை நீ கேட்கலையா, உண்மையில நான் டேக்ஸை போடுவேன், அதிகமான டேக்ஸை போடுவேன் அப்படின்னு டேக்ஸை போடுறாரு. நம்ம ஊர்ல இருந்து அந்த ஊருக்கு போற பொருட்கள் மேல 25% டேக்ஸ் போடுறாரு. அதுக்கப்புறம் ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில வாங்கினால அதுக்கு ஒரு பனிஷ்மெண்டா பாத்தீங்கன்னா 25% இன்னும் அதிகமா டேக்ஸ் போடுறாரு. ஆக மொத்தம் 50% டேக்ஸ் போட்டுறாரு. இதனால நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அதுக்கு முன்னாடி 2 நாடுகளுக்கும் சமமா தான் போயிட்டு இருந்தோம். ரஷ்யா பக்கமும் சாயல, இந்த அமெரிக்கா பக்கமும் சாயல, 2 பேரும் நம்ம சமமா தான் இருப்பாங்க அப்படின்ட்டு நம்ம சமமா தான் போயிட்டு இருந்தோம். இப்படி அமெரிக்கா இந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா நம்ம சரி நீ எனக்கு நண்பனா இருந்தா இப்போ எதிரியா மாறிட்டியா, நான் ரஷ்யா கிட்ட போறேன் அப்படின்ட்டு ரஷ்யா சீனா கூட போய் இந்தியா கை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. எஸ்பெஷலி பாத்தீங்க அப்படின்னா கடந்த 5 வருஷமாவே நம்ம சீனா கூட பேசுறது இல்ல. சீனா கூட நமக்கு பார்டர் சண்டைனால நம்ம சீனா கூட பேசுறது இல்ல. சரி ஓகே அவங்க என்ன வேணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க கூட போய் சேர்ந்துக்கிறேன் அப்படின்ட்டு இந்தியா அங்க போயிருச்சு. ட்ரம்ப் அதை பார்த்துட்டு ரொம்ப ஆட்டம் கண்டுட்டாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் ஈரலான சீனா கிட்ட போயிட்டு இந்தியாவையும் இழந்துட்டேன், நான் வரி போட்டனாலதான் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கு இருந்த ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆனிச்சு அப்படின்ட்டு மறுபடியும் இதை ஃபிக்ஸ் பண்ணணும். எப்பயா இருந்தாலும் இந்தியா என்னுடைய நண்பன் தான், எப்ப இருந்தாலும் இந்தியா என்னுடைய நண்பன் தான் அப்படிங்கிற மாதிரி பேசி எல்லா பிரச்சனையும் சார்ட் அவுட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த மந்த் மிட்லயே கூட பாத்தீங்கன்னா டெல்லியில இந்த மாதிரி ஒரு மீட்டிங் நடந்துச்சு. வர்த்தக ஆலோசகர் இங்க வந்திருந்தாரு, பேச்சும் நடந்துச்சு. அதுபடி பாத்தீங்க அப்படின்னா அப்ப நம்ம என்ன நினைச்சோம் அப்படின்னா சரி ஓகே இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்க அந்த வர்த்தக போர் நின்றோம் அப்படின்னு நினைச்சோம். பட் அது ஸ்டில் இன்னும் நடக்கல. அதோடைய தாக்கமா தான் பாத்தீங்கன்னா இப்ப இந்த 100% டேக்ஸ் போட்டு வச்சிருக்காரு. அந்த மருந்துகள் மேல டேக்ஸ் போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் இன்னும் எது மேல போட்டு வச்சிருக்காருன்னு பாத்தீங்கன்னா மெடிசன்ஸ் மேல 100% டேக்ஸ் போட்டாரா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹோம் அப்ளையன்ஸ் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ற அந்த பாத்திர பண்டங்கள் மேலாம் ஒரு 30% டேக்ஸ் போட்டுட்டு இருக்காரு. சோபா அதுக்கப்புறம் சமையல் கிச்சன் பொருட்கள் மேலாம் பாத்தீங்கன்னா 30% டேக்ஸ் போட்டுட்டு இருக்காரு. மெடிசன்ஸ்க்கு 100%. இதுல ஸ்ட்ரெயிட்டா இந்தியாவை தாக்குற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இந்தியாவில் மெடிசன்ஸ் தயாரிக்கிறதெல்லாம் அதிகமா இருக்கு. ஸோ ஸ்ட்ரெயிட்டா பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவை தாக்குற மாதிரியே தான் இருக்கு. ஒரு பக்கம் ஃப்ரெண்டு மாதிரி பழகினாவும் இன்னொரு பக்கம் எனிமியா தான் இருக்காரு. அவருடைய பேக்ல எப்பயுமே எனிமி அப்படிங்கிற ஒரு இது ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. இந்தியா எனிமி
ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்றாங்க, அவங்க எப்படியாச்சும் அடக்கணும் அப்படிங்கிற மாதிரி பின்னாடி வந்துட்டு வில்ல மாதிரி பிளான் பண்ணிட்டு முன்னாடி வந்துட்டு நல்ல ஒரு மூஞ்ச காட்டிட்டு இருக்காரு. இந்தியா என்னதான் பண்ணாலும் வந்துட்டு அமெரிக்காவுக்கு அடிபணிஞ்சு போகாது. அடிபணிஞ்சு போகிறதுனாலதான் இப்ப அவங்களே இறங்கி வந்தாங்க. ஏன்னா இப்ப எப்பயுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு சண்டை நடக்குது அப்படின்னா யாரு ஃபர்ஸ்ட் இறங்கி போறாங்களோ அவங்க தான் வீக்கான பர்சன். நம்ம கொஞ்சம் கூட இறங்கி போகவே இல்லை, அமெரிக்கா தான் இறங்கி வந்துச்சு. அதனால ஒருத்தர் கூட ட்வீட் பண்ணினாரு என்ன அப்படின்னா, யானை வந்துட்டு எருமை பார்த்து பயப்படுது, அதாவது அமெரிக்கா யானை, நம்ம இந்தியா வந்துட்டு எருமா. ஸோ அந்த மாதிரி ஒன்று போட்டிருந்தாரு. அவங்களும் இன்னும் கொஞ்ச நாள்ல இதெல்லாம் போட்டு தப்புன்ட்டு அவங்களே இறங்கி வர ஆரம்பிப்பாங்க. ஸோ அதனால நம்ம வந்துட்டு வெயிட் பண்ணி பார்க்கணும். ட்ரம்ப்புக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்துட்டு இந்த நோபல் பரிசு வேணும், அதுக்கோசரம் ரொம்ப போராடினாரு. அப்போ வந்துட்டு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் அந்த டென்ஷன் இருந்தப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நான் தான் அவங்க 2 பேத்தையும் சமாதானப்படுத்தி வச்சேன் அப்படின்ட்டு நீங்க ஒத்துக்காங்க அப்படின்னு வந்துட்டு நம்மகிட்டலாம் கேட்டாரு. நம்ம ஒத்துக்க மாட்டோம்ட்டாங்க. அவரே ஃபோன் பண்ணி கேட்டாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா அந்த பீஸ் பஸ்க்கு வந்துட்டு பாகிஸ்தான் வந்துட்டு எங்களை நாமினேட் பண்ணியிருக்காங்க, அவங்க போற நிறுத்தி வச்சது நாங்க தான் அப்படின்ட்டு அவங்க வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க, நீங்களும் அது மாதிரி ஒத்துக்கிட்டு நாமினேட் பண்ணுங்க அப்படின்ட்டு மறுபடியும் கால் பண்ணி கேட்கறாங்க. அதுக்கு வந்துட்டு இந்தியா என்ன சொல்லிடுது அப்படின்னா, இப்ப நான் அதை ஒத்துக்கிட்டேன் அப்படின்னா உன்னுடைய இந்த போரை வந்து நிறுத்தி வச்சது நீ தான் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். நீ அதை நிறுத்தி வைக்கல, நாங்க அட்டாக் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களா வந்துட்டு இல்ல நம்ம இந்த மாதிரி சண்டை போட்டுக்க வேண்டாம், நம்ம வந்துட்டு போற நிறுத்திக்கலாம் அப்படின்ட்டு அவங்களே தான் எங்களுக்கு கால் பண்ணாங்க. நாங்களா தான் பேசி தீர்த்துக்கிட்டாங்க. நீ வந்துட்டு சென்ட்ரல்ல வந்துட்டு நீங்க வந்து போற நிறுத்தல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ட்ரம்ப் நோஸ் கட் பண்ணி அனுப்பி. பிரதமர் மோடி வந்துட்டு அங்க கனடா போயிருந்தப்போ ட்ரம்ப் வந்துட்டு இன்வைட் பண்றாரு எங்க ஒயிட் ஹவுஸ் வாங்க அப்படின்ட்டு. அதை கொஞ்சம் கூட ரெஸ்பெக்ட் பண்ணாம நம்ம மோடி வந்துட்டு திரும்ப இந்தியாவுக்கே வந்தாரு. அதுல வந்துட்டு இன்னுமே வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா அவர் கடுப்பாயிட்டாரு. ஸோ இதெல்லாம் சேர்ந்து அவருக்கு ட்ரிகர் பண்ணி வந்துட்டு இவங்க மேலே டேக்ஸை போடணும் டேக்ஸை போட்டுக்கிட்டே இருக்காரு. அதுக்கு நம்ம கொஞ்சம் கூட இறங்கி போற மாதிரியே இல்லை. இன்னதுல என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, G7 நாடுகளுக்கெல்லாம் தூண்டி விட்டாரு. இந்தியா மேலேயும் சரி சீனா மேலேயும் சரி 100% டேக்ஸ் போடுங்க, அப்பதான் நானும் டேக்ஸ் போட முடியும், எல்லா நாட்டையும் தூண்டிட்டு இருந்தாரு. காலையில வந்துட்டு நம்ம கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பேசியிருந்தாரு, ஈவினிங் வந்துட்டு போய் தூண்டி விடுற வேலையை பார்த்துட்டு இருந்தாரு. லிட்டரலி சொல்ல போனா நார்தர் வேலையை பார்த்துட்டு இருந்தாரு. ஸோ அந்த மாதிரி பண்ணி அவங்க யாருமே வந்து டேக்ஸ் போடலை. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, சரி நான் மெடிசன்ஸ்க்கு டேக்ஸ் போடுறேன், எல்லா நாட்டுக்கு மேலேயும் டேக்ஸ் போடுறேன், 100% டேக்ஸ் போடுறேன் அப்படின்ட்டு இந்த மெடிசன்ஸ் மேலே வந்துட்டு 100% வந்துட்டு டேக்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாரு. இந்த டேக்ஸ் எப்போ இருந்து அமலுக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த மாதம் 1ஆம் தேதியிலேருந்தே வந்துட்டு அந்த டேக்ஸ் எல்லாம் வந்துட்டு நடைமுறைக்கு வருது. ஸோ இதனால வந்துட்டு லிட்டரலி சொல்ல போனா வந்துட்டு பயங்கரமான ரிலேஷன்ஷிப் வந்துட்டு பிரேக் ஆகும். இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஆல்ரெடி இந்த வருஷம் ஃபுல்லாவே வந்துட்டு பிரேக் ஆயிருச்சு, இன்னும் பிரேக் ஆகும் இந்த மாதிரி டேக்ஸ் போட்டதுனால. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்தியன்ஸ் எகென்ஸ்டா வந்துட்டு இந்த H1B விசா வந்துட்டு அதோடைய ஃபீஸை வந்துட்டு $1,00,000 மாத்தினாரு. எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கா வந்துட்டு இந்தியாவுக்கு ஆப்போசிட்டாவே தான் பண்ணிட்டு இருக்கீங்களே, எப்படியாச்சும் நம்ம கைக்குள்ள கொண்டு வந்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவுல ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இந்த நியூஸ் அவ்வளவுதான். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸோட உங்களை மீட் பண்றேன். இப்போ நான் கிளம்புறேன். பாய்.